எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்செட் எக்ஸாம் பத்தின ஒரு ஓவர் வியூ பார்க்க போறோம். அதாவது ஆக்சுவலா டான்செட் எக்ஸாம் வந்து இனி அடுத்த அப்கமிங்ல வந்து டான்செட் எக்ஸாமுக்கான ஓப்பனிங் போட்டுருவாங்க. விச் மீன்ஸ் இன் ஜனவரியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இப்போ வந்து அந்த டான்செட் எக்ஸாமை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் டிஸ்கஷனை நம்ம இந்த இதுல வச்சிருக்கோம். ஸோ இப்போ டான்செட் எக்ஸாமினேஷன் பொதுவாக எதுக்காக எழுதுவாங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் அடுத்து பண்றதுக்காக எம்சிஏ டிகிரியோ இல்லை எம்பிஏ டிகிரியோ நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக எழுதக்கூடியதான் இந்த டான்செட் எக்ஸாம் விச் மீன்ஸ் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இதை கண்டக்ட் பண்றது ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2026க்கு அதே மாதிரி நமக்கு ஜனவரியில we can expect a notification and ஆன்லைன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கான டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுலயே காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன். இப்ப நீங்க எம்இ எம்டெக் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஓரியன்டட்ல மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இதுவுமே இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் இதை கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால இந்த ரெண்டு எக்ஸாம்ல உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே நேரத்துல தான் நமக்கு அங்க நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் இதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாமே எம்சிஏ பத்தி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எம்சிஏக்கு நீங்க அப்ளை பண்ணணும், டான்செட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து ஒரு 3 இயர்ஸ் டியூரேஷன்ல ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். விச் மீன்ஸ் பிசிஏ அல்லது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரில நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷன்ல ஒரு டிகிரி இன் டிசிப்ளின்ஸ் அதர் தேன், அதாவது மேல வந்து கம்ப்யூட்டர் மேஜர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது போக நீங்க 10+2 லெவல்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க. விச் மீன்ஸ் 10th and 12th மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க இல்ல கிராஜுவேஷன் லெவல்ல மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. 10th 12th மேக்ஸ் படிச்சிருந்தால் அல்லது ஆர் தான் போட்டிருக்காங்க அட் கிராஜுவேஷன் லெவல்ல நீங்க மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எம்சிஏ டான்செட் எக்ஸாமினேஷன். சோ அதுக்கு என்ன இருக்கணும்னா 50% வந்து நீங்க அந்த டிகிரி எக்ஸாமினேஷன்ல உங்களுடைய பெர்சன்டேஜ் 50% மினிமம் இருக்கணும். பிலோ 50% இருந்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங்க. சோ இததான் இங்க வந்து உங்களுக்கு டீடைல் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. 10+2+3 or 4 or 5 இயர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது 10+2 அதுக்கப்புறம் டிகிரி 3 இயர்ஸ் டிகிரியா இருக்கலாம், 4 இயர்ஸ் டிகிரியா இருக்கலாம், 5 இயர்ஸ் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆர்எல்ஸ் 10th முடிச்சுட்டு 12th முடிக்காம +3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா +2 இயர்ஸ் பேட்டர்னோ இல்ல 3 இயர்ஸ் பேட்டர்ன்லயோ படிச்சிருப்பாங்க. அவங்களுமே இதுல எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் ஃபீஸ் டீடைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்லி ஆன்லைன் மோட்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இதுக்கான ஓப்பனிங் வந்து மேபி ஜனவரி 26ல நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஐ மீன் ஜனவரி 2026ல நம்மளால இதை எதிர்பார்க்க முடியும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் வீக் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள எதிர்பார்க்க முடியும். அண்ட் தென் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 to 1000 மேபி சார்ஜபிள். இது வந்து 500 to 1000. பேமெண்ட் மோடுமே வந்து ஒன்லி ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் நம்ம. அண்ட் தென் எக்ஸாம் டேட் வந்து மேபி ஆன் மார்ச் டென்டேட்டிவா இது இருக்கலாம். எப்பயுமே அதாவது இது வந்து நம்ம ப்ரீவியஸ்ல நடந்ததை வச்சு நம்ம சொல்றோம். இப்படிதான் இந்த இதுலதான் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ஜனவரியில நோட்டிபிகேஷன் விட்டு பிப்ரவரியில உங்களுக்கு லாஸ்ட் வீக்ல இந்த ஹால் டிக்கெட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி மார்ச்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரிதான் இருக்கும். பேசிக்கலி இந்த மாதிரிதான் நமக்கு டீடைல்டா வரும். சோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னா எல்லாமே ஆன்லைன் மோட் தான், எதுவுமே ஆஃப்லைன் மோட் கிடையாது. அண்ட் தென் சிலபஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க எம்சிஏ டான்செட்டுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் சார், நான் இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சிலபஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். பொதுவா வந்து இதுல 4 செக்ஷன்ஸ் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. எம்சிஏட இதுல 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இந்த 4 செக்ஷன் தான் இந்த 4 செக்ஷன் தான் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இந்த பேசிக் சயின்ஸ் வெர்பல் ஆக்டிவிட்டியில சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரிலேட்டடா எதிர்பார்க்கலாம். சோ இந்த 4 டாபிக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் மேஜரா. குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். சோ அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். அண்ட் தென் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் வந்து 2 hours இருக்கும். இப்ப நீங்க ஆன்சர் கரெக்ட் பண்ணிட்டீங்க, 1 மார்க் ஃபார் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இங்க நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது தேர் இஸ் a நெகட்டிவ் மார்க் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் அவார்ட் பண்ணிடுவாங்க.
அந்த அவார்டட் 1 மார்க்கை வந்து அடுத்து இப்ப சப்போஸ் ரெண்டாவது கொஸ்டின் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு 1/4 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சோ அப்ப 4 கொஸ்டின் தப்பா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். 1/4னா 0.25 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 0.25 மார்க் ரெடியூஸ் ஆகும். அப்ப 4 கொஸ்டின் சேர்ந்தப்ப தப்பாயிருச்சுன்னா 1 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். சோ அதனால நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நம்ம எல்லா கொஸ்டினையும் நம்ம வாட்டுக்கு ஃப்ளூக்ல நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நம்ம கிளியரா நமக்கு ஆன்சர் இது கரெக்டா தெரியுங்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணீங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். சோ நெகட்டிவ் மார்க் இருக்குங்கிறத நீங்க மைண்ட்ல நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இந்த 4 செக்ஷன்ல எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா ஈச் செக்ஷன்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். 20 to 25 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆர் ஒரு சில செக்ஷன்ல வந்து அவங்க 20 கொஸ்டின்ஸ் கேட்டு மீதி இன்னொரு செக்ஷன்ல அந்த மீதி ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 to 25 மோர் ஓவர் நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லயும். சரியா? சோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்னோட டீடைல்ஸ். அண்ட் தென் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நடக்கும். சோ உங்களுக்கு அந்த ஆன்லைன்ல நடக்கிற மாதிரி நடக்காது. இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நடக்கும். கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, நீங்க ஷேட் பண்ண வேண்டியிருக்கும். சோ அந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். சப்போஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, அந்த ஓஎம்ஆர் ஷீட் இல்ல ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னா அடுத்து நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது அதை டீடைல் தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்ப அந்த ஒவ்வொரு செக்ஷன்லயும் நீங்க என்ன டாபிக்ஸ கவர் பண்ணா, மேஜரா என்ன டாபிக்ஸ கவர் பண்ணா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதெல்லாம் பேஸ்ட் அப்பான் ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ல நீங்க பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். சோ குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஐ மீன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அந்த எப்படி டிவைட் பண்றதுக்கான ஷார்ட் கட்ஸ் அதெல்லாமே அதுல வரும். சோ அல்ஜிப்ரா ஓரியன்டட் சம்ஸ், பெர்சன்டேஜஸ், averages, age and time and work. Mainly இந்த average, age, time and work, time and speed. இது இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல ஏஜும் டைம் அண்ட் ஒர்க்லாம் நம்ம ஃபெமிலியரா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ். ஸோ அண்ட் தென் ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இது எல்லாத்துலயுமே இதுல தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நீங்க ப்ரிஃபரபிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக், RS அகர்வால் புக் இருக்கும். அந்த புக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஆப்டி மித்ரா அப்படின்னு சொல்லி இன்னொரு புக் இருக்கும். ஆப்டி மித்ரா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த 2 புக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சோ இதை வந்து ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா அதுல பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு அங்க ஈஸியா இருக்கும். சோ அடுத்த ரெண்டாவது செக்ஷன் பாத்தீங்கன்னா இது 2 செக்ஷனை சேர்த்து கொடுத்துருப்பேன். அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த நம்பர் சீக்வன்சஸ், பிளட் ரிலேஷன் சம்ஸ், சிலாகிசம், R1 அவுட், அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங், டிகோடிங், பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா இந்த ஏரியாவை நீங்க கவர் பண்ணலாம். இப்ப யாராவது இதுல குவான்டிடேட்டிவ் எபிலிட்டில கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை ஸ்ட்ராங் ஆகிருங்க. அனாலிட்டிக்கல் எபிலிட்டியும் லாஜிக்கல் ரீசனிங்கும் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்க விட்டதை நீங்க இங்க பிடிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் தான் ஓரியன்டாவே தான் இருக்குமே தவிர, அதாவது பசில்ஸ் ஓரியன்டட் சால்விங் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நியூமரிக்கல் ஓரியன்டா இங்க ரொம்ப இருக்காது. ஸோ அண்ட் தென் மெயின் இந்த குவான்டிடேட்டிவ் எபிலிட்டில அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அது இங்க வந்து வரும். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் தென் 4வதா வரக்கூடிய கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ எம்சிஏங்கிறப்ப நமக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல எந்தெந்த டாபிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அதுல தான் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரெலவெண்டா கொஸ்டின்ஸ் வரலாம். மதர் போர்டு, ரேம் கூட மெமரியில வந்துடும். ஸோ மதர் போர்டு, உங்களோட கிராபிக்ஸ் கார்டு, VGA போர்ட்டு, அந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ட்டு, ப்ராசஸரை பத்தி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியா வரக்கூடியதெல்லாம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல வரும். அண்ட் தென் மெயின் ஜென்ரேஷன் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர், ஜென்ரேஷன்ஸ் 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஜென்ரேஷன்ல என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்புட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாமே வந்து அது எந்த இயர்ல, இதெல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இன்டர்நெட் அண்ட் புரோட்டோகாலை பத்தி நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கோம். புரோட்டோகால், பேசிக் புரோட்டோகால்ஸ் பார்க்கணும். FTP, HTTP, HTTPS இதெல்லாமே வந்து பேசிக் புரோட்டோகால்ஸ். அப்ப அந்த புரோட்டோகால்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த புரோட்டோகால் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். டைரக்ட் அட்ரஸிங், இன்டைரக்ட் அட்ரஸிங், இண்டெக்ஸ் அட்ரஸிங், இந்த மாதிரி அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கும். கார்ன் ஆஃப் மேப்,
இதெல்லாம் வந்து நீங்க இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல பாத்துக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் நம்பர் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இதெல்லாம் பார்ப்போம். இதோட கன்வர்ஷன் பார்ப்போம். டெசிமல் டு பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு ஹெக்ஸா, இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ் மெத்தடாலஜிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் கம்ப்யூட்டருடைய பேசிக்கான அப்ரிவியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அண்ட் தென் இன்புட் அவுட்புட் டூல்ஸ், என்னென்ன இன்புட் டூல்ஸ் இருக்கு, என்ன யூசேஜ், அவுட்புட் டூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் மெமரியில பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, விச் மீன்ஸ் ஹார்ட் டிஸ்க், ரேம், ரோம், இந்த மட்டும் கேட்ச், ரிஜிஸ்டர், இந்த மாதிரி இதெல்லாம் மெமரிஸ். சோ இதை மட்டும் பார்க்காம இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எஸ்எஸ்டிலயே இப்ப லேட்டஸ்டா என்எம்இ அப்படின்றது ஒண்ணு வந்திருக்கு. சோ இந்த கரண்ட் இதெல்லாம் பாத்துக்கணும். அண்ட் தென் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பத்தி கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு போயிடும். ஏன்னா பிகாஸ் இப்ப இருக்கிறதுல கண்டிப்பா ஏஐல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சோசியல் மீடியா எலமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா வராது, போக்கஸ்டா நம்ம பாத்துக்கலாம். ட்விட்டரை பத்தி பாத்துக்கலாம், அண்ட் தென் ஃபேஸ்புக்கை பத்தி பாத்துக்கலாம். ஸோ எந்த மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன பர்பஸஸ் பண்றாங்க, எப்ப இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பாத்துக்கணும். சாட் ஜிபிடியை பத்தி எல்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் சாட் ஜிபிடியை பத்தி கொஸ்டினே வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இந்த நெட்வொர்க் பேசிக்ஸ்ல வந்து டோபாலஜி, என்ன நெட்வொர்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டோபாலஜி, அப்புறம் டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நடக்குது, என்ன டிரான்ஸ்மிஷன் மீடியம் யூஸ் பண்றாங்க, கோஆக்சியல் கேபிள்னா என்ன, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னா என்ன, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் நெட்வொர்க் டிவைசஸ்னா இந்த ரவுட்டர், ஹப், ஸ்விட்ச், பிரிட்ஜ், இப்படின்னு நிறைய டிவைசஸ் இருக்கு. இந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஷார்ட்கட் கீஸ், நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். ஆபீஸ் பேக்கேஜ்ல எஸ்பெஷலி வேர்ட் அண்ட் எக்ஸல் இது ரெண்டையும் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் நீங்க பாத்துக்கலாம். இது மூணு வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அந்த கேட்கணும்னா அந்த ஏரியால இருந்து தான் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி எக்ஸல்ல ஃபார்முலாஸ் நல்லா பாத்துக்கணும். வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸ், அண்டு, ஆறு, நாட்டு, நாண்டு, நாரு, இந்த மாதிரியான லாஜிக் கேட்ஸ் உடைய ட்ரூத் டேபிள் என்ன, சர்க்கியூட் டயக்ராம் என்ன, இப்ப ஏதாவது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதுக்கு சர்க்கியூட் வரைய சொல்லியிருந்தாங்கன்னா இல்ல அந்த சர்க்கியூட்ல இருந்து பூலியன் எக்ஸ்பிரஷனை ஜென்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இது எல்லாமே ஆப்ஷனல், ஐ மீன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். எம்சிக்யூனாலும் இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்து அந்த சர்க்கியூட்ல இருந்து பூலியன் எக்ஸ்பிரஷனை ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் மெயினா கரண்ட் அஃபேர்ஸ் இன் டெக்னாலஜிக்கலா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கு, இப்ப கரண்டா கவர்மெண்ட் டெக்னாலஜிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு, டெக்னாலஜி அப்டேஷன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணிருக்கு, டெக்னாலஜில ஸ்டூடெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் ப்ரோக்ராம்லாம் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு டெக்னாலஜில, இதை நீங்க பாத்துக்கிட்டீங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ மேஜரா வந்து நம்ம லேட்டஸ்டா 2026ல எதிர்பார்க்கறது இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மற்றது எல்லாமே எப்பயுமே நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் தான். ஸோ அதனால இதை நான் சொல்ற இந்த டாபிக்ஸை நீங்க மேக்ஸிமம் கவர் பண்ணீங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மார்க் நீங்க எவ்வளவு நல்லா ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளவு நல்லா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுல மார்க் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அதனால நீங்க இந்த வேலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் மார்ச்ல நம்ம எக்ஸாம் எழுதும் போது, ஏன்னா இப்ப இருந்து நீங்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி ஒரு கொஸ்டின் செஷன் மாதிரி வச்சு கொஸ்டினுக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மார்ச்சுக்கு வரும்போது ஈஸியா உங்களால எழுத முடியும். ஸோ இதுல இந்த ஓவரால் வீடியோல சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இனி அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும், இது மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல கொண்டு போகலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.